சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க. எப்படா இருக்க? பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நீ எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமா, உனக்கு என்ன வேலை இங்க? சும்மா தான்டா, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படின்னு வேலை உனக்கு? கையில பொக்கையோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்டா. உன்னை பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தெரியலையாடா? டேய், யாரா அந்த பொண்ணு? நான் 8th வரைக்கும் அவன் கூட தானே இருந்தேன். இது எப்பத்துல இருந்து? நீ 8th போன மச்சான், அவன் 9th வந்தான். பார்த்தோன்னே 2 பேருமே பிடிச்சிருந்துச்சு. அவ சொல்லுவா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லுவேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யார் தான் சொன்னீங்க? அப்புறம் என்ன, வழக்கு போல நானே சொல்லுவேன். அவள் என் கூட இருந்தா அந்த 5 வருஷம் என்னால் மறக்க முடியாத ஹாப்பியஸ்ட் டேஸ் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் என்னாச்சு? எங்கள் 2 பேர் வீட்லையும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளை என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டேன். நீ சும்மா விட்டுருக்க மாட்டியா மச்சான்? ஆமாடா மச்சான், எப்படியோ ஒரு வழியாக நிறைய பேர்கிட்ட கேட்டு அவள் இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சிட்டேன்டா. அப்பத்துலேருந்து இப்படி தான், மாதத்துக்கு ஒரு 2 வாட்டியாச்சும் போய் பார்த்துருவேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல போகிறேன்னு வேறு தெரியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வாடா? ரொம்படா. சரி, ஃபீல் பண்ணாதடா மச்சான், எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிடா, என் ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே இறங்கிக்கிறேண்ணே. ஓகேடா மச்சான், உன் நம்பர் கொடு, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகேடா மச்சான், பார்த்து போயிட்டு வாடா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேண்ணே. வாங்க சார், என்னை வந்து பார்க்கறதுக்கு என்ன இவ்வளோ நாளா? சாரி, இதுக்கப்புறம் லேட்டாக உன்னை எப்பயும் போல் வந்து பார்க்குறேன். சரி, பார்க்குறேன். என்ன நீ இப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் என்னப்பா, மறந்துட்டீங்களா? மறக்கலாம் இல்லை, நீ லவ் யூ சொல்லு, தரேன். நீ கொடு, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, தரேன். I love you.